Welcome to SciTech Info, dear UPSC, TNPSC, NEET and JEE aspirants and school and college students. Good evening all, this is Sudiksha. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செக்டர்ஸ் ஆஃப் த இந்தியன் எக்கானமி கிளாஸ் 10 சிபிஎஸ்சி. ஸோ கான்செப்ட் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து செக்டர்ஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆர் ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள். ஸோ இது ஆன் பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆர் ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புளில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி செக்டர் இருக்குது. ஸோ ப்ரைமரி செக்டர் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ரைமரி செக்டர் வந்து இட் இஸ் ஃபுல்லி டிபெண்ட் ஆன் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ், இல்லைனா வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் செக்டர்னு சொல்லலாம். எதுக்குன்னா நம்ம நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி அதுலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இதனால தான் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் செக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, இட் ப்ரொடியூசஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் த பேஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ எல்லா மற்ற ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர் அப்படின்னா ப்ரைமரி செக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரைமரி செக்டருக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஓர், ரேனிங் ஆஃப் மில்க், போல்ட்ரி ஃபார்மிங், ஃபாரஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் வரும். அடுத்து வந்து செகண்டரி செக்டர் வந்து இட் இஸ் டோட்டலி ரிலேட்டட் டு மேனுஃபேக்சரிங். ஸோ நிறைய மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மெத்தட்ஸ்லாம் வந்து நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அதர் ஃபார்ம்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க மேனுஃபேக்சரிங் புது மெத்தட்ஸில். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மேன்மேட் ஆர் மேனுஃபேக்சர் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இட் ஆட்ஸ் யூட்டிலிட்டி டு த ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், ஸ்பின்னிங் ஆஃப் யார்ன், ஃபர்னிச்சர் ஃப்ரம் வுட் எக்ஸெட்ரா. டெரிஷரி செக்டர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 செக்டர், அதாவது ப்ரைமரி அண்ட் செகண்டரிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுக்குற ஒரு செக்டர் தான் வந்து டெரிஷரி செக்டர். செகண்டரி டு டெரிஷரி செக்டரோட ஃபர்தர் ஷிஃப்ட் வந்து டெரிஷரி செக்டரில் தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர்னால் அது வந்து டெரிஷரி செக்டர் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து வெறும் குட்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல, சர்வீசஸ் வந்து டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக வந்து ப்ரொடக்ஷன் ஆர் கன்சம்ஷனுக்கு லிங்க் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், ஸ்டோரேஜ், இன்சூரன்ஸ், ஹெல்த்து அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ சர்வீஸ் செக்டர். ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா செக்டர்ஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் த வே பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட். இதுதான் வந்து ஆன் பேசிஸ் ஆஃப் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட். ஸோ இதில் வந்து 2 இருக்குது, அதாவது ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் இருக்குது. ஸோ ஆர்கனைஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரெகுலராக இருக்கும். பட் அன்ஆர்கனைஸ்டில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து தே ஆர் நாட் ரெகுலரைஸ்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அன்ஆர்கனைஸ்டில் வந்து there are no rules and regulations to be followed. தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்ட் ஹார்ஸ் ஆஃப் ஒர்க். ஸோ எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் ஹார்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கும். ஸோ இப்போ 9 to 9, 9 to 5 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைக் ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் இப்போவே வந்து ஓவர் டைம் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பே பண்ணுவாங்க ஆர்கனைஸ் செக்டரில். பட் அன்ஆர்கனைஸ் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் வந்து ரொம்ப லோ பெய்ட் அண்ட் ஃபிக்ஸ்ட் ஹார்ஸ் ஆஃப் ஜாபே கிடையாது அவங்களுக்கு. அடுத்த பாயிண்ட் வந்து ஜாப் செக்யூரிட்டி அண்ட் என்ஜாய் பெனிஃபிட்ஸ் வந்து. ஸோ ஜாப் செக்யூரிட்டி வந்து பென்ஷன் எல்லாமே வந்து இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. பட் அன்ஆர்கனைஸ் செக்டரில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஓவர் டைம் இல்லை, பென்ஷன் இல்லை, லீவ் டியூ, இல்னஸ், ஹாலிடேஸ் எதுக்குமே வந்து ஜாப் செக்யூரிட்டி வந்து இல்லவே இல்லை அவங்களுக்கு. ஸோ ஆர்கனைஸ் செக்டரோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கோ அண்ட் ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ அன்ஆர்கனைஸில் பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேபரர்ஸ், ஒர்க்ஸ் அட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்டர்ஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில் வந்து 2 டிவைடாக இருக்குது, அதாவது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர். ஸோ பப்ளிக் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஓன்டு பை கவர்மெண்ட் மட்டுமே வந்து ஓன் பண்ணுற ஒரு இதுதான் வந்து பப்ளிக் செக்டர். இதே ப்ரைவேட் செக்டர் வந்து இட் இஸ் ஓன் பை இண்டிவிஜுவல் ஆர் த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டு. பப்ளிக்கில் வந்து
பப்ளிக் செக்டரோட பர்பஸ் என்னென்னா வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது மட்டும் கிடையாது, பட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், அதாவது வெல்ஃபேர் மோட்டிவ்ஸும் வந்து பப்ளிக் செக்டர் பார்ப்பாங்க. பட் ப்ரைவேட் செக்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ராஃபிட் மோட்டிவ்க்கு மட்டுமே பார்க்குறவங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் வந்து இந்தியன் ரயில்வேஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீசஸ், ஏர் இண்டியா எக்ஸெட்ரா. ஸோ ப்ரைவேட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிஸ்கோ, HSBC பேங்க்கு, கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் எக்ஸெட்ரா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பேரிசன் ஆஃப் 3 செக்டர்ஸ். ஸோ 3 செக்டருமே இண்டிபெண்ட் தான். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து இப்போது ஒன்றுத்தை ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இன்னொரு இதுலேயும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து 3மே வந்து இண்டிபெண்ட்டான ஒரு செக்டர்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஜிடிபி இஸ் த சம் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பை 3 செக்டர்ஸ் டியூரிங் இயர். ஜிடிபினா கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், இதுதான் வந்து ஜிடிபி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ். ஸோ இப்போது ப்ரைமரி செக்டர் வந்து ஒரு லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர், அதாவது அதர் 2 செக்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ப்ரைமரி செக்டர் இஸ் த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 3 செக்டரோட ஷேர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்னென்னா ப்ரைமரி வந்து 44%, செகண்டரி வந்து 25% அண்ட் டெரிஷரி வந்து 31%. ஐ வுட் லைக் டு ஆட் ஒன் பாயிண்ட், அதாவது நான் இந்த ஸ்கெட்ச் நோட்டில் ஆட் பண்ணல, பட் நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புகிறேன். ஸோ அது வந்து என்னென்னா NREGA 2005 அப்படின்னா நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005, இல்லைனா ரைட் டு ஒர்க்குன்னு கூட நம்ம அதை பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து 200 டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ரைட் டு ஒர்க் இந்த இதை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இதோட ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்னா, இப்போ யாரெலாம் வந்து வேலைக்கு தேடிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 100 days ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கேரண்டீடாக இருக்குது கவர்மெண்ட்டனால். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி 15 daysக்குள்ளே உங்களுக்கு வந்து டியூட்டி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டால் முடியலன்னா அது வந்து இட் வில் பி ப்ரொவைடட் டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் டு த பீப்புள், அதாவது 1/3 ஆஃப் த மினிமம் வேஜஸ் வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2007 to 2008 பட்ஜெட்டில் வந்து NREGA வந்து 330 டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்பினது. ஸோ தேங்க்யூ. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கேற்ப please subscribe if you like our educational contents and share with your family and friends. Thank you for spending your valuable time.